गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஷ்ணு சுத்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மே மாதம் 12ஆம் தேதி, இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை, சித்திரை மாதம் 29ஆம் தேதி. இன்றைய திதி பஞ்சமி திதி. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலையில் 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை, ராகு காலம் மாலையில் 4:30 மணி முதல் 6 மணி வரை, குளிகை நேரம் மாலையில் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்ட நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் சுவாதி மற்றும் விஷாகம் நட்சத்திரக்காரர்கள். தற்போதைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் புதன், சூரியன், சுக்கிரன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, செவ்வாய் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் இன்னைக்கு அமர்வு பெற்றிருக்கின்றார். உங்களுக்கான சின்ன சின்ன செலவினங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குடும்பத்தினருடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்கின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களை தைரியமாக எதிர்கொள்ளும் சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். பேச்சின் மூலம் ஆதாயங்கள் இருக்கும். பேச்சாற்றல்கள்னால பெரிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் நிறைய சூழல்கள் இருக்கின்றது. ஆபீஸ், முக்கியமான மீட்டிங் இதுல எல்லாமே ஈடுபட்டு இருக்கின்றவர்களுக்கு பேச்சு திறமைகள்னால அனைவரையும் கவரும் ஒரு சூழல்கள் நிறைய இருக்கின்றது. பேச்சு சாதுரியத்தினால பெரிய அளவிலான வாய்ப்புகள், புதிய முயற்சிகள் இதெல்லாம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தன வரவுகள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து வரும். சிறிதளவு பணம் செலவாகவும் இன்னைக்கு செய்யறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கையிருப்பு பணம் ஓரளவு இருந்து கொண்டே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கலை ரீதியான ஆர்வங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். கலை ரீதியான ஒரு கற்றுக்கொள்ளுகின்ற எண்ணங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். அதன் சார்ந்த முயற்சிகளில் இறங்குறதுக்கும் இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருமண பேச்சுகள் சிலருக்கு நடக்கின்ற காலங்களாகவும் இந்த காலம் அமைகின்றது. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். குடும்பத்தின் சூழல் அமைதியும் மகிழ்ச்சியும் கலந்ததாக இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். குடும்ப ரீதியில பிரச்சனை தந்து கொண்டிருந்தவர்களை எல்லாம் வெற்றி கொள்ளும் எண்ணங்கள் இருக்கும். எதிரிகளை எல்லாமே இன்னைக்கு ஒரு நம்ம எதிர்க்கிற ஒரு சூழ்நிலையில அதிகமான தைரியத்தோடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வேலையாட்கள்னால நன்மைகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய தொழில் முறைகளுக்கு எல்லாம் வேலையாட்கள் தேடுறீங்கன்னா இன்னைக்கு தகுந்த முறையில கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குடும்பத்தோடு சிறு தூர பயணங்கள் போகின்ற எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இளைய சகோதரர் உங்களுக்கு ஆதரவாக இன்னைக்கு செயல்படுவார். அவருடைய சப்போர்ட் உங்களுக்கு அவரால இன்னைக்கு நிறைய ஒரு ஆதாயங்களோ இல்லைன்னா ஏதாவது பேச்சுவார்த்தைகளோ உங்களுக்கு சாதகமாக உங்களுடைய இளைய சகோதரர் இன்னைக்கு செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகள்னால கொஞ்சம் உடல்நிலையில தொல்லைகள், அவதிகள் அதிகமாக இருக்கும். குடும்ப தேவைகளுக்காக சிலர் இடமாற்ற சிந்தனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வீட்டில் உள்ளவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தகுந்த ஆலோசனைகள் சொல்ற ஒரு விஷயங்கள் உங்களிடம் அதிகம் காணப்படும். வீட்டில் உள்ளவர்களுடைய பிரச்சனைகளுக்கு உங்களால என்ன முடியுமோ அந்த அளவுக்கான ஒரு ஆலோசனைகளோ இல்லைன்னா உதவிகளோ செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. விளையாட்டு துறைகளில் ஈடுபட்டு இருக்கின்ற நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அபரிமிதமாக இன்னைக்கு இருக்கின்றது. ஏதாவது கேஸ் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொன்னா அதன் வழியிலையும் வெற்றி வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குன்னா அதற்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிய முயற்சிகள் எடுக்கும் போது அது கை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சின்ன செலவுகளோடு
வெற்றி வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதனை புரிகின்ற நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எடுக்கின்ற விஷயங்கள்ல இன்னைக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கும். ஒரு அரசு சார்ந்த ஒரு பெரிய முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறீங்கன்னா இன்னைக்கு தாராளமாக பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு எந்த வேலை இன்னைக்கு அவசரமா முடிய வேண்டியதாக தோணுகின்றதோ அந்த வேலையில இன்னைக்கு தாராளமாக செயல்படலாம். பெரிய வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வீணான வம்புகளுக்கு நாமாம் போய் கலந்துக்காம இருக்கிறது மிகவும் நன்மையானதாக இருக்கின்றது. பகைமை உணர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வீணான கருத்து மோதல்கள்ல நாமளாக கலந்து கொள்ளாம இருக்கிறது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரோக்கியம் மேம்பாடானதாக இன்னைக்கு இருக்கும். மன மகிழ்ச்சி இருக்கும். அதே மாதிரி புதிய காரியங்கள், புதிதான ஒரு விஷயங்கள் இதெல்லாம் தொடங்குறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு தாராளமாக பண்ணலாம். அது எல்லாமே நல்லபடியாக அமையறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் குடும்பஸ்தானத்தில் இன்னைக்கு அமர்வு பெற்று இருக்கின்றார். குடும்பத்தினருடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்கின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். குடும்பத்தினருடைய அத்தியாவசிய தேவைகள், இந்தந்த பொருள்லாம் கேட்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தேவைகளோ, இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள்லயோ அவங்களுக்கு நீங்க இன்னைக்கு நிறைய ஆதரவு தர்ற மாதிரி ஒரு சூழல்கள் நிறைய இருக்கும். தன வரவுகள் நிறைய இருக்கும். வரவேண்டிய லாப பணங்கள் எல்லாம் வருவதற்கு இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. மூத்த சகோதரர் உங்களுக்கு ஆதரவு தருவார். உங்களுடைய எல்லா விஷயங்கள்லயுமே உங்களுடைய மூத்த சகோதரருடைய உதவிகளும், ஆதரவுகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். குழந்தைகள் வழியில சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவங்களுக்கு பிடித்தமான பொருட்கள், இல்லைன்னா வேறு ஏதாவது அவங்களுடைய வழிகள்ல செலவுகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இளைய சகோதரரின் ஆதரவு உங்களுடைய குடும்பத்தினருக்கு அதிகமாக இருக்கும் இன்னைக்கு. செய்தொழில் சார்ந்த விஷயங்கள்ல லாபங்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு தொழில் பண்றீங்க, இல்ல ஏதோ ஒரு பிசினஸ்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது அப்படின்னு சொன்னா, அதன் வழியில இன்னைக்கு லாபங்கள் அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பணியில் இருக்கிறவங்களுக்கு ஆதாயங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். நண்பர்கள் வழியில எதிர்பார்த்த உதவிகள் இல்லைன்னா நன்மைகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மருமகன், மருமகள் வழியில உதவிகள், நன்மைகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. மனைவியின் சகோதரர் வழியிலையும் இன்னைக்கு லாபமான ஒரு செயல்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பேராசை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. 3வது குழந்தைக்காக கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா, உடல்நிலையில கொஞ்சம் கவன நிலைகள் இன்னைக்கு அவசியமாக தேவைப்படுகின்றது. ஒப்பந்த விஷயங்கள்ல ஒரு ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையலாம் சிலருக்கு. தொழில் ரீதியிலயோ, வியாபார ரீதியிலான ஒரு முறைகள்லயோ, ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் வளர்றதுக்கு நிறைய இன்னைக்கு சூழல்கள் இருக்கின்றது. குடும்பத்தினரின் எண்ணங்கள் உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்துலயுமே அதிகமாக இன்னைக்கு இருக்கும். பேச்சாற்றல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். இசை, பொன் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எதிர்பார்த்த பண வரவுகள் எல்லாம் வரவுள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. இழந்த பொருட்களை எல்லாம் மீட்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். பொன் நகைகள் வாங்கக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கு. அதாவது ஆடை ஆபரண சேர்க்கைகளும் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கின்றது. பிற்கால சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால நம்ம இந்தந்த துறைகள்ல நம்ம பிற்கால சேமிப்புக்காக சேர்த்து வைப்போம் அப்படிங்கிற உரையாடல்களோ, இல்லைன்னா அதன் சார்ந்த ஒரு எண்ணங்களோ உங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உடல் இயக்கங்கள் இன்னைக்கு நல்ல முறையில இருக்கும். செயல்திறன் எல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வேலை சார்ந்தோ இல்லைன்னா குடும்ப ரீதிகள்லயோ உங்களுடைய செயல்பாடுகளும், உடல் திறன்களும் இன்னைக்கு நல்ல முறையில செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அனுபவமும், அறிவும் நிறைந்த பேச்சுவார்த்தைகளும், பேச்சு திறமைகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதன் வழியில லாபங்கள் கிடைக்கிறதுக்கும் நிறைய சூழல்கள் இன்னைக்கு இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரோக்கியம் மேம்பாடானதாக இன்னைக்கு இருக்கின்றது. மன மகிழ்ச்சியான ஒரு சூழல்கள் நிறைய இருக்கும். நல்ல விஷயங்கள், புதிதான முயற்சிகள் இதையெல்லாம் தாராளமாக இன்னைக்கு செய்யலாம். நல்லபடியாக வெற்றியாக அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான ஒரு காரியங்கள் நல்ல விஷயமா இருக்கு. அதை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது
ஏதாவது சின்ன சின்ன இடையூறுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. முக்கியமான விஷயங்கள செய்ய போறீங்கன்னா, அதை இன்னைக்கு தவிர்ப்பது மிகவும் நன்றாக இருக்கும். பயண ரீதியிலான விஷயங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப வெளியூர் பயணங்கள், இரவு நேர பயணங்கள் இதெல்லாம் போறீங்கன்னா, கொஞ்சம் அதை தவிர்ப்பது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் இன்னைக்கு தாராளமாக எடுக்கலாம். பெரிதான வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல முழுதான வெற்றிகள் நிறைய இருக்கும். இன்னைக்கு பணவரவு வரவுள்ள நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கநாதர். மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் ராசியிலேயே இன்னைக்கு அமர்வு பெற்று இருக்கின்றார். தொழில் ரீதியான விஷயங்கள்ல முன்னேற்றம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். சிலருக்கு மேஜிக் சம்பந்தமான விஷயங்கள், பிளாஸ்டிக் ரீதியான துறைகள், இல்லைன்னா ஆராய்ச்சி சார்ந்த தொழில்கள், இதுல எல்லாமே ஈடுபட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதன் ரீதியில வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வேலைகள் இன்னைக்கு நல்லபடியாக போகும். உங்களுக்கு லாபங்களும் அதன் வழியில அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மூத்த சகோதரருக்கு நீங்க உதவக்கூடிய ஒரு சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. குடும்பத்தின் ஆதரவு உங்களுக்கு அதிகமாக இன்னைக்கு கிடைக்கும். பண வரவுகள் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பேச்சாற்றல்னால லாபங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய பேச்சின் மூலமாகவே இன்னைக்கு காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஆனா குடும்ப ரீதியில பேசும்போது கொஞ்சம் நிதானங்கள் அவசியமாக இன்னைக்கு தேவை. தேவையில்லாத வார்த்தைகளை குடும்பத்திற்குள்ள உறவினர்களுக்குள்ள பேசும்போது விடக்கூடாது. அதுல மட்டும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமாக தேவைப்படுகின்றது. கலைகளில் ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். அதன் மூலமான பெரிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. வெளிநாட்டு வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு அதன் வழியில லாபங்கள் இன்னைக்கு அபரிமிதமாக கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ரசாயன உற்பத்தி இல்லைன்னா அந்த ரசாயனங்கள் விற்பனை இந்த மாதிரியான ஒரு வேலைகள் செய்றவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். உளவுத்துறை சார்ந்த வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வேலைகள் நல்லபடியாக போகும். வேற்று மத இல்லைன்னா வேற்று மொழி சார்ந்த தொழில்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வேலைகளும் இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஸ்கின் ரீதியான ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்குன்னா அதற்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் எடுக்கிறது இன்னைக்கு நல்லபடியான ஒரு விஷயமாக இருக்கின்றது. உங்களுக்கான செலவுகள் செய்கின்ற விஷயங்கள் ஏதாவது நடக்கலாம். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். செய்தொழில்ல புதுமைகளை எல்லாம் புகுத்துகின்ற ஒரு எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஐடியா பண்ணலாம். இந்த இது நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்க கொஞ்சம் செலவு பண்ணி அதற்காக கொஞ்சம் மெனக்கிடுற மாதிரி ஒரு சூழல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பணிகளில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதாக தொழில் தொடங்கும் எண்ணங்கள் எல்லாம் அதிகமாக வரும். உடன் பணிபுரியும் மூத்த நபர்களுக்கு உதவுகின்ற சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. மன உளைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பாத பகுதிகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது மிகவும் நன்மையானதாக இன்னைக்கு இருக்கின்றது. வங்கி சார்ந்த இஎம்ஐ சம்பந்தமான ஒரு கடன்கள் இல்லைன்னா வேறு சில கடன்கள் இதையெல்லாம் அடைக்கின்ற சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. இதையெல்லாம் கட்டி முடிச்சிடுவீங்க. வாக்குறுதிகள் தரும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அதிகமாக இன்னைக்கு தேவை. வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு நிலைகள் இன்னைக்கு திடீரென்று ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தான தர்மங்கள் அதிகமாக செய்யும் சிந்தனைகள் நிறைய இருக்கின்றது. பலன் கருதாமல் அனைவருக்கும் உதவிடும் ஒரு சூழல்கள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான முயற்சிகளிலும் இன்னைக்கு தாராளமாக செய்யலாம். காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால எந்த ஒரு சுப காரியங்களாக முக்கியமான காரியங்களாக இருந்தாலும் இன்னைக்கு தாராளமாக செய்யலாம். புதிதான தொழில் முயற்சிகள் ஏதாவது தொடங்குறீங்கனாலும் இன்னைக்கு தாராளமாக பண்ணலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு மனதளவுல ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகளில் சிறு சிறு தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால புதிதான முயற்சிகள் எதுவும் இன்னைக்கு எடுக்காம இருக்கிறது மிகவும் நல்லபடியாக இருக்கும்.
புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. வியாபார ரீதியிலோ, ஆன்மீக பயணங்களோ, வரன் பார்க்கும் விஷயங்களோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயணங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு தாராளமாக போகலாம். அதிக நன்மைகள் பெற உள்ள நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ப்ளூ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். உங்களுக்கான தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் இருக்கும். உங்களுடைய தேவைகள், விருப்பப்பட்ட பொருட்கள் இந்த மாதிரி எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வங்கி சார்ந்த ஒரு இஎம்ஐ கடன்களோ இல்லைன்னா வேறு இடங்களில் வாங்கிய கடன்களோ இதையெல்லாம் அடைக்கின்ற சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். பெரும்பாலான கடன்களை இன்னைக்கு அடைக்கின்ற ஒரு எண்ணங்களோ முயற்சிகளோ எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தந்தை வழியில சிறு சிறு செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தையின் உடல்நிலையில கொஞ்சம் இன்னைக்கு அதிக கவன நிலைகள் தேவை. தந்தை வழி சொத்துகளில் ஏதாவது பழுதுகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு விரயங்கள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தான தர்ம சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கோவில் பராமரிப்பு வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கும் ஏதாவது அதன் வழியில சின்ன சின்ன செலவினங்கள் வர்றதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வெளிநாடு செல்லும் வேலைகளுக்கு முன்னேற்பாடுகளாக நீங்க பணம் எல்லாம் ரெடி பண்ற ஒரு சிந்தனைகள் சூழல்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு வெளிநாடு செல்லும் வேலைகளுக்காக ஏதாவது சின்ன சின்ன செலவினங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பண விஷயங்கள்ல ஏதாவது ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதுல கொஞ்சம் அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவை. அன்னதானம் செய்ய விரும்புறவங்க இன்னைக்கு தாராளமாக பண்ணலாம். தந்தை வழி உறவுகளுக்கு உதவுகின்ற ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு வர்றதுக்கு சிலருக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பேரன் பேத்தி இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில ஏதாவது சின்ன சின்ன செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவங்களுக்கு விருப்பப்பட்ட பொருட்களோ இல்லைன்னா பின்னாடி ஸ்கூலுக்கு தேவையான ஒரு ஃபீஸ் இந்த மாதிரி எல்லாம் முன்னாடியே தர்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திடீர் அதிர்ஷ்டங்களும் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ரகசியமான பண வரவுகள் சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மாற்று மத ஒரு நபர்களாக இருக்கட்டும் இல்லைன்னா மாற்று மொழி நபர்களாக இருக்கட்டும் அவர்களோடு புதிதாக அறிமுகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ரகசியமான பொறுப்பு மிக்க பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதாவது இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா உளவுத்துறை, புலனாய்வுத்துறை இந்த மாதிரி கொஞ்சம் டிடெக்டிவ் சம்பந்தமான வேலைகள்ல ஈடுபடக்கூடியவங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய சூழல்கள் இருக்கின்றது. நோய் ரீதியான பிரச்சனைகள் மேலும் நம்ம பெரிதாகாம பாத்துக்கணும். அதனால முடிஞ்சளவு நோய் கொஞ்சம் சின்னதா இருக்கும் போதே நம்ம டாக்டர் கிட்ட காட்டி ஒரு ஆலோசனை வாங்கிக்கிட்டோம்னா ரொம்ப பெட்டராக இன்னைக்கு இருக்கும். மறைமுகமான வெற்றிகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விரும்பாத ஒரு நபர்கள் வழியில ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தை வழி சொத்துக்களை சிலருக்கு விற்பனை செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஏதாவது ஒரு தேவைக்காக இல்ல நம்ம புதிதாகவே வேற ஒரு சொத்து வாங்கிக்கலாம், இந்த சொத்தை வித்துட்டு கூட கொஞ்சம் அமௌண்ட் போட்டு வேற ஒரு சொத்துக்கள் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் தந்தையினுடைய வழிகள்ல சொத்துக்களை எல்லாம் விற்கிற ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கும் இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வீணான விவாதங்களை கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் நன்மையானதாக இன்னைக்கு இருக்கும். உணவு சார்ந்த விஷயங்கள்லயும் கொஞ்சம் கவன நிலைகள் இன்னைக்கு தேவை. சேராத உணவுகள்னால நமக்கு ஏதாவது அலர்ஜிகள் வரலாம், இல்லைன்னா வயிற்று உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால உணவு சார்ந்த விஷயங்களை இன்னைக்கு கொஞ்சம் அதிகம் கவனம் தேவை. அதே மாதிரி அதிக அளவுல பதப்படுத்தப்பட்ட உணவுகளை இன்னைக்கு சாப்பிடாம இருக்கிறது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன நிறைவு இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். மனதளவுல கொஞ்சம் திருப்தியா இன்னைக்கு ஃபீல் பண்ணுவீங்க. கேட்காமலேயே உங்களுக்கான உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வியாபார ரீதியிலான பயணங்கள் மேற்கொள்றீங்க இல்லைன்னா தொழில்முறை சம்பந்தமான பயணங்கள் போகலாம். வரன் தேடும் விஷயங்களாக இருக்கலாம்,
ஆன்மீக பயணங்களாக போக விரும்புறவங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. தொழில் சம்பந்தமான முயற்சிகள் புதிதா எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு தாராளமாக பண்ணலாம். அதன் வழியில லாபங்கள் கிடைக்கிறதுக்கு நிறைய சூழல்கள் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன உளைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் இன்னைக்கு செய்யக்கூடாது. புதிதான முயற்சிகளிலும் கொஞ்சம் கவன நிலைகள் அதிகமாக இன்னைக்கு தேவைப்படுகின்றது. அதனால கடன் வாங்காம இருக்கிறது மிகவும் நன்மையானதாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் ப்ளூ. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் பாக்யஸ்தானத்தில் இன்னைக்கு அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் இன்னைக்கு அமர்வு பெற்று இருக்கின்றார். சிலருக்கு வெளிநாடு வேலைகள், இல்லைன்னா வெளிநாடுல போய் தொழில் தொடங்கும் ஒரு முயற்சிகள், இல்லைன்னா வெளிநாடு சார்ந்த வேலை தேடும் ஒரு எண்ணங்கள், இதெல்லாம் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இதன் வேலைகள் எல்லாம் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு சின்ன விரயங்கள் செய்தோம்னா அதன் வழியில லாபங்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தையின் உடல் நலன்ல கொஞ்சம் கவனம் செலுத்துவது இன்னைக்கு அவசியமானதாக இருக்கின்றது. வெளிநாடு செல்வதற்கு முன்பணமாக தருகின்ற ஏதாவது பணம்லாம் தந்து வைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுல கொஞ்சம் கவன நிலைகள் அதிகமாக தேவைப்படுகின்றது. அதுல எல்லாம் சரியான ஒரு ரசீது எல்லாம் வாங்கிட்டு நீங்க கொடுக்கறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இன்னைக்கு இருக்கும். பெரிய அளவிலான முதலீடுகள் எல்லாம் போடுறீங்க அப்படின்னு சொன்னா அதுல அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவை. ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள்ல பார்ட்னரை தேர்வு செய்யறதுல கொஞ்சம் கவன நிலைகள் இன்னைக்கு அதிகமாக தேவை. நமக்கு இந்த பார்ட்னர் ஒத்து வருவாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிட்டு நம்ம ஈடுபடுறது மிகவும் நன்மையானதாக இன்னைக்கு இருக்கும். வியாபார ரீதியிலான ஒப்பந்த விஷயங்களில் கையெழுத்திடும் வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவை. மூத்த சகோதரரோடு வீணான விவாதங்கள், கருத்து மோதல்கள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால கொஞ்சம் அனுசரிச்சு போறது மிகவும் நன்மையானதாக இன்னைக்கு இருக்கும். இரண்டாவது திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் நிறைய விசாரிச்சு நம்ம திருமணம் பண்றது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. இரண்டாவது திருமணம் எல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னா கணவன் மனைவிக்குள்ள இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் அவசியமாக தேவைப்படுகின்றது. நம்மளா கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கணும், புரிஞ்சு நடந்துக்கிறது இன்னைக்கு கொஞ்சம் அவசியமானதாக தேவைப்படுகின்றது. உயர் அதிகாரிகளுடைய தொடர்புகள் எல்லாம் புதிதாக வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஆராய்ச்சி சார்ந்த ஈடுபாடுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அவரவர் துறைகள்ல ஆராய்ச்சி ரீதியான ஒரு சிந்தனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அந்நிய நாட்டு தொடர்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. காது சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு நிறைய சூழல்கள் இருக்கின்றது. அண்டை அயலாரோடு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால அந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் ஈடுபடாம கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கின்றது. பொருள், முக்கியமான பொருட்கள், விலை உயர்ந்த ஒரு ஆபரணங்கள் இந்த மாதிரி எல்லாம் தர்றீங்க, கொடுக்குறீங்க, வாங்குறீங்க அப்படிங்கிறீங்கன்னா அதுல எல்லாம் கொஞ்சம் அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவை. முடிஞ்சால் இன்னைக்கு அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து விடுவது மிகவும் நன்மையானதாக இன்னைக்கு இருக்கின்றது. துறை சார்ந்த ரீதியான ஆராய்ச்சிகளில் ஈடுபாடுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதுல வெற்றி வாய்ப்புகளும் நிறைய கிடைக்கிறதுக்கு சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வாகன பழுதுகளை எல்லாம் சரி செய்கின்ற ஒரு எண்ணங்கள் வரும். இன்னைக்கு விரும்பிய வெளிநாட்டு பயணங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. நண்பர்களோடு ரகசியமான ஈடுபாடுகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதனை புரியக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எடுக்கின்ற விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதனால உங்களுக்கு எந்த தேவைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கோ அதுல கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லபடியாக அந்த வேலைகள் எல்லாமே முடியும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீணான வம்புகளுக்கு நாமளா போகாம இருக்கிறது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. பகைமை உணர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போறது இன்னைக்கு கொஞ்சம் அவசியமானதாக தேவைப்படுகின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரோக்கியம் மேம்பாடானதாக இன்னைக்கு இருக்கின்றது. மன மகிழ்ச்சியான நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பண வரவுகள் வரவுள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது.
புதிதான முயற்சிகள் இல்லைன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு தாராளமாக செய்யலாம். நல்லபடியாக அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் இளஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், பார்வதி. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். தொழில் ரீதியான முக்கியமான முடிவுகளை எடுக்கின்ற ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தொழில், பணி இல்லைன்னா வியாபாரம் இதுல எல்லாம் புதிதான முயற்சிகள் மேற்கொள்ளும் ஒரு எண்ணங்கள் இருக்கும். புதுமைகளை புகுத்தும் ஒரு வாடிக்கையாளர்களை கவரும் வண்ணம் ஏதாவது ஒரு புதிதான விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. புதிதாக சிலருக்கு தொழில் தொடங்கும் விஷயங்களோ, வியாபார ரீதியிலான விஷயங்களோ, இல்லைன்னா அரசு பணி சார்ந்த விஷயங்களோ, இந்த மாதிரியான எண்ணங்கள்ல முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இருப்பிட மாற்றங்களுக்கான ஒரு சிந்தனைகள் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது ஒரு சிலருக்கு வேலை வேலை இங்க செட் ஆகாம இருக்கலாம். ரொம்ப தூரமாக இருக்கலாம். இல்லைன்னா தொழிலுக்கு இங்க பெரிய ஒரு டிமாண்ட் இல்லாம இருக்கலாம். நம்ம அந்த ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இந்த தொழில செஞ்சோம்னா, அங்க நெறைய வாடிக்கையாளர்கள் எல்லாம் வருவாங்க. அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சிந்தனைகள்னால நம்ம ஏதாவது இடமாற்றம் செய்வோம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வேலைகளுக்கான இன்டர்வியூல எல்லாம் தைரியமாக கலந்து கொண்டு இன்னைக்கு பெரிய வெற்றிகளை பெறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய திறமைகள் எல்லாம் நிறைய இன்னைக்கு வெளிப்படும். அதன் வழியில புதிதான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் நிறைய சூழல்கள் இருக்கின்றது. புதிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். அதன் வழியில பெருமைகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உடல் ரீதியான வேலையோ இல்லைன்னா மன ரீதியான வேலைகள்லயோ உங்களுடைய பராக்கிரமங்கள் எல்லாம் வெளிப்படும். உங்களுடைய திறமை, உங்களுடைய தைரியம் இதெல்லாம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். சிலர் உரம் சார்ந்த தொழில்கள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு தொழில்ல ஆராய்ச்சி குறித்த ஒரு படிப்புகள் சார்ந்த எண்ணங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் முறைகள்னால லாபங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். தொழில்முறை சம்பந்தமான புதிய ஒப்பந்தங்கள் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அரசு வேலைகளுக்கான முயற்சிகள் செய்கின்ற ஒரு எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சிலர் பிளாஸ்டிக் ரீதியான ஒரு தொழில்களை மேற்கொள்ளும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். மேஜிக் சம்பந்தமான ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மந்திர ரீதியான ஒரு எண்ணங்கள் அதிகமா இருக்கும். இந்த தொழில் முறைகளை எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தூர தேசத்தில் உள்ள தொழில்களை எடுத்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அதாவது வேறொரு நாட்டுல போய் இருந்து நம்ம வேலை செய்யற மாதிரி ஒரு சூழல்களும் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ரசாயன சம்பந்தமான உற்பத்தி இல்லைன்னா விற்பனையில சிலர் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் எண்ணங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சூதாட்ட தொழில்கள்ல சிலர் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உளவுத்துறை சார்ந்த வேலைகள்ல சிலர் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிறை சார்ந்த பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளோ, அதற்கான முயற்சிகளோ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கனரக வாகனங்கள்ல பணிகள் செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். சிலர் இதற்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சிலருக்கு புலனாய்வு துறை சம்பந்தமான வேலைகள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். அதற்கு ஏதாவது முயற்சி செய்ய முடியுமா அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமான துறைகள்ல சிலர் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. தொழில் ரீதியிலான வேற்றுமத நபர்கள் புதிதாக அறிமுகமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது தொழில் சம்பந்தமாகவோ வியாபார ரீதியிலோ வேற்று மத வேற்று மொழி நபர்கள் புதிதாக அறிமுகமாகின்ற ஒரு சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தொழில்முறை சம்பந்தமான மீட்டிங்ல எல்லாம் கலந்து கொள்கின்ற சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. தோள்பட்டை சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் உடல்நிலையில அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. நிர்வாக திறனும் மேலாண்மையும் இன்னைக்கு தொழில் முறைகள்ல அதிகமாக செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது.
உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரோக்கியம் மேம்பாடானதாக இன்னைக்கு இருக்கும். மன மகிழ்ச்சி, நல்ல சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறீங்கன்னா தாராளமாக இன்னைக்கு பண்ணலாம். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் ஏதாவது செய்ய போறீங்கன்னா அதை இன்னைக்கு செய்ய வேண்டாம், இன்னொரு நாள் செய்து கொள்வது மிகவும் நன்மையானதாக இருக்கின்றது. புதிதான முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அதன் குறித்த வேலைகள் எதுவும் வேண்டாம். வண்டி வாகனங்களில் செல்லும் போது கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமாக தேவைப்படுகின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கின்ற காரியங்கள்ல முழுமையான வெற்றிகள் அமையும். அதனால புதிதான முயற்சிகளாக இருக்கலாம், ஒரு தொழில் தொடங்கும் விஷயங்களாக இருக்கலாம், இந்த மாதிரி உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை எடுத்து செய்யுங்க. இன்னைக்கு நல்லபடியாக வெற்றியும் லாபமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பண வரவு வரவுள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதி கலத்திரஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இன்னைக்கு அமர்வு பெற்று இருக்கின்றார். குடும்ப சம்பந்தமான விஷயங்களை தந்தையிடம் ஆலோசனை செய்கின்ற ஒரு சூழல்கள் ஏற்படலாம். குடும்பத்தோடு பூஜைகளில் கலந்து கொள்ளுகின்ற ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆன்மீக விஷயங்கள்ல சிலர் ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தான தர்மங்கள் செய்யும் நிலையே இன்னைக்கு அதிகமாக இருக்கும். குடும்பத்தோடு வெளிநாடு செல்லுகின்ற நிலை, அதாவது வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான ஒரு செயல்பாடுகள் ஈடுபடுறதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சிலருக்கு வெளியூர் வெளிநாடுகளில் போய் ஒரு மருத்துவம் பார்க்கும் சூழல்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. புதிதாக அந்நிய மொழிகள் கற்கின்ற ஒரு சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதை கத்துக்கணும் அப்படிங்கிற ஆசைகளும் வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தந்தையினோட உடல்நிலையில கொஞ்சம் கவன நிலைகள் இன்னைக்கு அதிகமாக தேவை. பேரன் பேத்திகளுக்கு அவர்களுக்கு பிடித்தமான பொருட்கள் வாங்கி தருகின்ற ஒரு சூழல்கள் நிறைய இருக்கின்றது. திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உயர்கல்வி சார்ந்த விஷயங்களை நீங்க தந்தையிடம் ஒரு ஆலோசனை செய்கின்ற எண்ணங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வெளிநாட்டு வேலைகள்னால பண வரவுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். லாபங்கள் இதன் வழியில கிடைக்கிறதுக்கும் நிறைய சூழல்கள் நிறைய இருக்கின்றது. மேல் அதிகாரிகளின் வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, வேலைகள்ல இந்த மாதிரி இப்படி இருங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஆலோசனைகள் சொல்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வேலையாட்கள் உங்களுடைய முடிவு விருப்பம் இதையெல்லாம் கேட்டு அதன் வழியில நடக்கிற வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. நீங்க எந்த மாதிரி சொல்றீங்களோ அந்த மாதிரியான ஒரு அவுட்புட் கொடுக்கறதுக்கு உங்களுடைய வேலையாட்கள் நல்லபடியாக இன்னைக்கு வேலைகள் செய்வாங்க. அதிகாரம் மிக்க பதவிகள் எல்லாம் சிலருக்கு தேடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வீக்கம் கட்டிகள்னால கொஞ்சம் உடல்நிலையில அவதிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மருந்துகள் எடுக்கிறீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அப்படின்னா புதிதா எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல எல்லாம் கொஞ்சம் கவன நிலைகள் அதிகமாக தேவை. நாமவே எந்த ஒரு மருந்துகளும் எடுத்து உட்கொள்ளக்கூடாது. கொஞ்சம் டாக்டர் கிட்ட ஆலோசனைகள் கேட்டு அதுக்கப்புறமா நீங்க செயல்படுறது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. பாரம்பரிய நோய்கள் ஏதாவது இருக்குதுன்னு சொன்னா அதற்கு தகுந்த மருத்துவம் பார்ப்பது இன்னைக்கு மிகவும் நன்மையானதாக இருக்கும். அமில மருந்துகள் ஏதாவது பயன்படுத்துறீங்கன்னா அதுல கொஞ்சம் கவன நிலைகள் இன்னைக்கு அவசியமாக தேவைப்படுகின்றது. உங்களுக்கான உடல் நலனில் கொஞ்சம் கவன நிலைகள் இன்னைக்கு அதிகமாக தேவைப்படுகின்றது. எதிரிகளினுடைய தொல்லைகள்னால மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன இடையூறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ரசாயனம் சார்ந்த பொருட்களை கையாளும் போது அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவை. விஷ ஜந்துகளிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் இன்னைக்கு அவசியமானதாக இருக்கின்றது. தந்தை வழியில சின்ன சின்ன செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தை வழியில ஏற்பட்ட கடன்களை அடைக்கின்ற முயற்சிகளில் சிலர் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா வெளிநாடு செல்லும் விஷயங்கள்ல கடன் வாங்கும் சூழல்கள் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம முன்பணமா கட்டணும், இல்ல அங்க போகிறதுக்கு பண செலவுகள்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி நம்ம எதுக்காவது ஒண்ணுக்கு கடன் வாங்குகின்ற ஒரு சூழல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஏதாவது ட்ரஸ்ட் தர்மசாலைகள் இதெல்லாம் வச்சு நடத்துறீங்கன்னா அதன் சார்ந்த ஒரு மேற்பார்வை கொஞ்சம் அவசியமாக இன்னைக்கு தேவைப்படுகின்றது. எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சரியா செக் பண்ணிக்கிறது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. சிலருக்கு தொழில்ல தந்தை வழி உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. உங்களுடைய
தொழில்கள்ல தந்தையின் உடைய உதவிகள், அதாவது பண உதவியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சொன்னா உடல் உழைப்பு சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது தந்தையிடமிருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவுகள் வர உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. முக்கியமான விஷயங்களை ஏதாவது எடுத்து செய்றீங்கன்னா தாராளமாக இன்னைக்கு பண்ணலாம். எடுக்கின்ற காரியங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு மனதளவுல ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகளில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால புதிய முயற்சிகள்ல நாமளாக ஈடுபடாம இருக்கிறது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நாளாக இருக்கின்றது. நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல ஹெல்ப் வேணுமே நினைச்சிட்டே இருப்பீங்க. அதை நீங்க கேட்காமலேயே அடுத்தவர்கள் அதன் சார்ந்த ஒரு உதவியை செய்யக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் துர்கை. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் இன்னைக்கு அமர்வு பெற்று இருக்கின்றார். தந்தை சார்ந்த புதிய முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அதன் குறித்து எதுவும் செய்யாம இருக்கிறது மிகவும் நன்மையானதாக இருக்கும். உங்களுக்கு உடல் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அதிகமாக தேவைப்படுகின்றது. உடல் அளவிலான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குன்னா அது கொஞ்சம் பெரிதாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால கொஞ்சம் சின்னதாக இருக்கிற பிரச்சனைகளை உடனே பார்த்துக்கிறது மிகவும் நன்மையானதாக இன்னைக்கு இருக்கும். நீங்காத வியாதிகள்னால உடல் அளவுல கொஞ்சம் துன்ப நிலைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய வேலைகள்ல சின்ன சின்ன இடையூறுகள், வீணான அலைச்சல்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மனதளவிலான ஒரு ஏமாற்றங்களோ வருத்தங்களோ நினைச்சு நீங்களாகவே திரும்ப திரும்ப எப்பயோ நடந்ததை நினைச்சு இப்பயும் வருத்தப்பட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழல்கள் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பகைவர்கள் வழியில சின்ன சின்ன துன்பங்கள் ஏதாவது மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விஷ ஜந்துகளிடமும் ரசாயனம் சார்ந்த பொருட்களை கையாளும் போதும் இன்னைக்கு கவன நிலைகள் அவசியமாக தேவைப்படுகின்றது. தேவையில்லாத செயல்கள்ல ஈடுபடாம இருக்கிறது மிகவும் நன்மையானதாக இருக்கின்றது. வீணான கருத்து மோதல்கள் இல்லைன்னு சொன்னா வீணான விவாதங்கள் இதுல எல்லாம் நாம கலந்து கொள்ளாம இருக்கிறது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. நம்மளா போய் இன்னைக்கு எந்த பிரச்சனைகளும் வாங்கிக்காம இருந்தோம்னா இன்னைக்கு ரொம்ப நல்லபடியாக நாள் போகும். உங்கள் மீதான அவதூறுகள் வீண் பழிகளை எண்ணி கொஞ்சம் வருத்த நிலைகள் இருக்கும். அதே மாதிரி நம்மளா சும்மா இருந்தாலுமே கூட நம்ம மீது யாராவது இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் சுமத்துறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அதனால நம்ம பழகுகின்ற நபர்களிடம் இன்னைக்கு கொஞ்சம் கவன நிலைகள் அதிகமாக தேவைப்படுகின்றது. முக்கியமான விலை உயர்ந்த பொருட்கள் இல்லைன்னா விலை உயர்ந்த நகைகள் இந்த மாதிரியான பொருட்களை கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடும் போது அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவைப்படுகின்றது. முடிந்தால் இந்த மாதிரி குடுக்கல் வாங்கல் விஷயங்களை கொஞ்சம் தவிர்ப்பதும் இன்னைக்கு ரொம்ப நல்லபடியாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அவங்களுடைய துறைகள்ல டீப்பான ஒரு ரிசர்ச்சுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வண்டி வாகனங்களில் செல்லும் போது கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமாக தேவைப்படுகின்றது. பாதுகாப்பு கவசங்களோடு போறது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. பராமரிப்பு வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதாவது கால்நடை சார்ந்த உற்பத்தி மற்றும் பராமரிப்பு வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதனுடைய உடல்நிலை பாதுகாப்பு இதையெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது மிகவும் அவசியமானதாக கருதப்படுகின்றது. வெளிநாடு பயணங்கள் இல்லைன்னா வெளிநாட்டில் தொழில் தொடங்கும் எண்ணங்கள், வெளிநாட்டில் வேலை செய்கின்ற ஒரு வேலை தேடும் ஒரு முயற்சிகள் இதன் வழியில ஏதாவது பணம் கொடுக்கும் விஷயங்கள் இருக்கு முன்னாடியே நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னா இதிலெல்லாம் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமாக தேவைப்படுகின்றது. மருந்துகள் எடுக்கும் விஷயங்கள்லையும் இன்னைக்கு கொஞ்சம் கவன நிலைகள் அதிகமாக தேவை. நாம எந்த ஒரு மருந்துகளும் எடுத்து உட்கொள்ள கூடாது. டாக்டருடைய ஆலோசனைகளை கேட்டு அதன் பின்பு சாப்பிடுறது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. கோவில் வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கின்ற நபர்களாக இருக்கிறீங்கன்னா
புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடமெல்லாம் நம்பி எந்த ஒரு செயலையும் ஒப்படைக்காதீங்க. அதுல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமாக தேவை. ஆன்மீக பயணங்கள்ல போய் கொண்டிருக்கும் போது அதன் வழியில எதிர்பாராத செலவினங்கள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தைக்கு உடல்நிலையில கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமாக தேவை. உயிர் ரீதியான விஷயங்களை தந்தையிடம் ஆலோசனை செய்கின்ற ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மூதாதையர்கள், குறிப்பா தந்தை வழி மூதாதையர்கள் பயன்படுத்திய ஏதாவது ஒரு பொருட்கள், வழி வழியா இந்த பொருள் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உணவு ரீதியான விஷயங்கள், உடை ரீதியான விஷயங்கள்ல கொஞ்சம் இன்னைக்கு கவனம் செலுத்துவது மிகவும் நன்மையானதாக இருக்கும். ஏன்னா அலர்ஜி சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் ஏதாவது போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் முறைகள்லயோ வியாபார ரீதிகள்லயோ அப்படி இல்லைன்னு சொன்னா வரன் பார்க்கும் விஷயங்களாக இருந்தாலோ இதன் வழிகள்ல பயணங்கள் போகக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. அதிகப்படியான நன்மைகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். மேற்கொள்ளும் விஷயங்கள்ல நன்மையான ஒரு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள் நல்லபடியாக இன்னைக்கு செட் ஆகும். லாபமும் முன்னேற்றமும் கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்காம இருக்கிறது மிகவும் நன்மையானதாக இருக்கின்றது. கடன் வாங்கி எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது. அதன் வழியில துன்பங்கள் நிறைய ஏற்படலாம். அந்த கடனை அடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அதனால கடன் வாங்கி எந்த ஒரு செயலும் செய்யாம இருக்கிறது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. நண்பர்களோடு இருக்கும்போது தேவையில்லாத செய்கைகள்னால பிரச்சனைகள் நம்ம மீது விழுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால நண்பர்களோடு சேர்ந்து இருக்கும் போதும் கொஞ்சம் கவன நிலைகள் இன்னைக்கு அவசியமாக தேவைப்படுகின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் பத்ரகாளி. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் கலத்திரஸ்தானத்தில் இன்னைக்கு அமர்வு பெற்று இருக்கின்றார். திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருமணம் சார்ந்த விஷயங்களாக செலவுகள் ஏற்படலாம். திருமணத்திற்கான பொருட்களாக இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு அட்வான்ஸ் தர்ற மாதிரி சூழல்கள் ஏற்படலாம். இந்த மாதிரியான சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருமணமான கணவன் மனைவிகளாக இருக்கிறீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லைன்னா எதிர்பாராத செலவுகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழல்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பொருட்களின் மீது கொஞ்சம் கவன நிலைகள் அதிகமாக தேவை. விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் நம்ம கொஞ்சம் பெரிதா வெளியே எடுத்துட்டு போகாம இருக்கிறது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. எந்த ஒரு விலை உயர்ந்த பொருளும் கொடுக்கல் வாங்கலின் போது அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவைப்படுகின்றது. முடிந்தால் இந்த மாதிரியான செயல்பாடுகளை இன்னைக்கு தவிர்ப்பது மிகவும் நன்மையானதாக இருக்கும். வழக்குகள் ஏதாவது போகுது அப்படின்னு சொன்னா அதன் வழியில ஏதாவது செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பார்ட்னரின் மீது ஏதாவது சின்ன சின்ன சந்தேகங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருமண ஏற்பாடுகள்ல தேவையில்லாத பேச்சுகளை வச்சுக்க கூடாது. அதன் வழியில ஏதாவது பின்னாடி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வெளிநாட்டில் இருக்கும் உறவுகளோடு பேசுவதற்கான ஒரு வாய்ப்புகளோ சூழல்களோ வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கின்றது. சிலருக்கு வெளிநாடு செல்லுகின்ற முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. நண்பர்கள் வழியில சின்ன சின்ன செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நண்பர்கள் வழியில தேவையில்லாத செயல்களை செய்யக்கூடாது. அந்த மாதிரியான செயல்கள் செய்யும் போது நமக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கிட்னி, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு மருத்துவமனைக்கு போய் ஏதாவது தீர்வுகள் எடுப்போம் அப்படிங்கிற பேச்சுகளோ சிந்தனைகளோ ஒரு சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குன்னா அதற்கு மருத்துவ தீர்வு வாங்குற மாதிரி ஒரு சூழல்கள் நிறைய இருக்கின்றது. வீடு, தொழில் இல்லைன்னா பணி இதன் ரீதியில நம்ம ஏதாவது இடமாற்றம் செய்யக்கூடிய ஒரு சிந்தனைகள் வரலாம். வீடு பெருசா செட் ஆகல, இங்க பெரிய ஃபெசிலிட்டிஸ் இல்ல, இல்லைன்னா தொழில் ரீதியில நமக்கு இங்க பெரிய வாடிக்கையாளர்கள் எல்லாம் இல்ல, அங்க போனா நிறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க, இல்லைன்னா பணிகளுக்கு செல்றவங்களுக்கு இது ரொம்ப தூரமா இருக்கு, நமக்கு அங்க போயிட்டா கொஞ்சம் பக்கமா இருக்கும், இந்த மாதிரியான சிந்தனைகள்னால இடமாற்றங்கள் ஏதாவது செய்வோமா அப்படிங்கிற எண்ணங்களோ பேச்சுவார்த்தைகளோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அண்டை அயலாரோடு ஏதாவது செலவினங்கள் வரலாம், இல்லைன்னா அவங்களோடு வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது.
உறவினர்கள் வழியில சந்திப்புகள் நிகழ்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. 2வது குழந்தைக்காக கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா, உடல்நிலையில கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. நோயாளிகளாக இருக்கிறீங்கன்னா, அந்த நோய் சின்னதா இருக்கும்போதே பார்த்துக்கிறது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. உறவில் வரன் தேடும் விஷயங்கள் சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு ஏதாவது பிரச்சனைகள் நடந்திருக்கும். அதற்கு சமாதான பேச்சுகள்ல ஈடுபடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோ, அதன் சார்ந்த வாய்ப்புகளோ நடக்கிறதுக்கு இன்னைக்கு சூழல்கள் நிறைய இருக்கின்றது. புதிதாக வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் வர்றதுக்கும் சிலருக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அம்மா வழி பாட்டி இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு உடல்நிலையில கொஞ்சம் அதிக கவன நிலைகள் தேவை. பார்ட்னர் இல்லைன்னா வர்த்தக ரீதியில புதிதாக நபர்கள் அறிமுகமாகறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, வேற்று மத நபர்களாக இருக்கலாம். இல்லைன்னா வேறு மொழி பேசும் நபர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலர் ரயில்வே துறை சம்பந்தமான வேலைகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்களுக்கு நிறைய இருக்கும். அதன் வழியில முயற்சி செய்கின்ற வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பேங்க் வழியில ஏதாவது லாபகரமான பேச்சுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்கள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அம்மா இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு உடல்நிலையில கொஞ்சம் கவன நிலைகள் அதிகமாக தேவை. அவங்களுக்கு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால பேச்சுகளிலும் அவருக்கு கொஞ்சம் நிதானங்கள் அவசியமாக தேவைப்படுகின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கின்ற விஷயங்கள்ல சாதனைகள் புரியக்கூடிய நாளாக இருக்கின்றது. முன்னேற்றங்களும் நிறைய இருக்கும். அதனால உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதன் சார்ந்த முயற்சிகள் இன்னைக்கு பண்ணீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீணான வம்புகள், கருத்து மோதல்கள் இதுல நம்மளா கலந்துக்காம இருக்கிறது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. பகைமை உணர்வுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். விரோதம் சம்பந்தமான எண்ணங்கள் நிறைய தலைக்குள்ள ஓடிட்டே இருக்கிற மாதிரி சூழல்கள் இருக்கும். அதனால கொஞ்சம் மன அமைதி இன்னைக்கு அவசியமாக தேவைப்படுகின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரோக்கியம் மேம்பாடானதாக இன்னைக்கு இருக்கின்றது. மன மகிழ்ச்சி நல்லபடியாக இருக்கும். நல்ல விஷயங்கள் மேற்கொள்ளும் போது அது வெற்றி வாய்ப்பு அடையிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். இன்னைக்கு வரவுகளும் உண்டு, செலவுகளும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. எதிரிகள் வழியில மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ ஏதாவது தொல்லைகள் இருந்து கொண்டே இன்னைக்கு இருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமாக தேவைப்படுகின்றது. வெளிநாட்டு பொருட்கள் வாங்குகின்ற எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உடல் நிலையில கொஞ்சம் கவன நிலைகள் இன்னைக்கு அதிகமாக தேவைப்படுகின்றது. தாய் மாமா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உடல்நிலையில கொஞ்சம் அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவை. முக்கியமான விலை உயர்ந்த பொருட்களின் மீது கொஞ்சம் அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவை. கொடுக்கல் வாங்கல்ல ஈடுபடாம இருக்கிறது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. கால் பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் இன்னைக்கு தேவை. வண்டி வாகனங்களில் செல்லும் போது கொஞ்சம் அதிக கவனம் தேவை. அதே மாதிரி நம்ம வெளியே போகும்போது தகுந்த பாதுகாப்பு கவசங்களோடு போறது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. எதிரிகள் வழியில சின்ன சின்ன கடன் தொல்லைகள் ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம கடன் வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க சீக்கிரமா கடனை கட்டுங்க அப்படின்னு சொல்லி அவசரப்படுத்துற ஒரு சூழல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விரோத உணர்வுகள், பகைமை உணர்வுகள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இளைய சகோதரரோடு சின்ன சின்ன மன வருத்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தாய் வழி உறவுகள் வழியில சின்ன சின்ன விரிசல்கள் ஏதாவது விழறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வீணான வம்புக்கு நம்ம போகாம இருக்கிறது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. அப்படி நம்ம போனோம்னா பிரச்சனை பெரிதாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பெண்கள் வழியில சின்ன சின்ன சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சந்தேக உணர்வுகள் கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அதிக அக்கறை செலுத்துவது மிகவும் நன்மையானதாக இன்னைக்கு இருக்கின்றது. சிலருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தின் காரணமாக கடன் வாங்கும் சூழல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இடமாறுதல் சம்பந்தமான விஷயங்கள்ல உத்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம எங்கேயாவது ஆபீஸ்ல வேலை செய்யறோம், பெரிய நிறுவனங்கள்ல, தனியார் நிறுவனங்கள்ல வேலை செய்யறோம், இல்லைன்னா அரசு சார்ந்த சிறு பதவிகள்ல வேலை செய்யறவங்களாக இருப்பாங்க. இப்படி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு
இடமாறுதல், பணியிட மாறுதல் சம்பந்தமான ஏதாவது பேச்சுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதிர்ஷ்டவசமாக சிலருக்கு வேலை வாய்ப்புகள் அமையறதுக்கான சூழ்நிலைகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சொகுசு மிகுந்த பதவிகள் சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பிரிந்து சென்றவர்கள் வழியில வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுல வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ரசாயனம் சார்ந்த பொருட்கள், விஷ ஜந்துகள் இதிலிடமிருந்தெல்லாம் நம்ம கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கிறது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. தைரியமான முடிவுகள்னால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால கொஞ்சம் நிதானமாக இன்னைக்கு யோசிச்சு எந்த ஒரு செயலையும் செய்யறது மிகவும் நன்மையானதாக இருக்கும். சிறிய அளவிலான தொழில் முயற்சிகள் சிலருக்கு எடுக்கிறது வெற்றி வாய்ப்புகள் தர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. தனியார் துறைகள்ல சிலருக்கு வேலை தேடும் எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த மாதிரியான துறைகள்ல இன்னைக்கு இன்டர்வியூலாம் போறாங்கன்னு சொன்னா தைரியமாக அவங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்துவதன் மூலம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சூழல்கள் இருக்கின்றது. சிலருக்கு ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடனை அடைக்கின்ற சூழல்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பேச்சுவார்த்தைகள்ல வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. நம்மளுடைய பழக்க வழக்கத்திற்கு எதிரானவர்கள் வழியில சின்ன சின்ன தொல்லைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வேற்று மத இல்லைன்னா மொழி நபர்களோட புதிதாக அறிமுகமாகறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்கள் ஏதாவது நடந்தா ஒருத்தராவது விட்டு கொடுத்து போயிடுறது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு பேசலாம், நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆரோக்கியம் மேம்பாடானதாக இன்னைக்கு இருக்கும். மன மகிழ்ச்சியான நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த காரியம் ஸ்டார்ட் பண்ணாலும் அது கொஞ்சம் உடலையே நிக்கிற மாதிரி ஒரு சூழல்கள் நிறைய இருக்கும். அதனால முக்கியமான விஷயங்கள் பண்றீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அதன் குறித்த ஒரு முயற்சிகள் தேவையில்லாத ஒன்றாக இருக்கின்றது. பயணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அதிகமான எச்சரிக்கைகள் இன்னைக்கு தேவை. முடிந்தால் அதையெல்லாம் அவசியமில்லை அப்படின்னா அதை கொஞ்சம் தவிர்த்திடுறது மிகவும் நன்மையானதாக இருக்கும். முக்கியமான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுல ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான முயற்சிகளும் இன்னைக்கு தாராளமாக பண்ணலாம், நல்லபடியாக அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எடுக்கின்ற விஷயங்கள்ல முழுமையான வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சின்ன ஒரு அமௌண்ட் போட்டாலும் அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரியான வெற்றிகள், லாபங்கள் இதெல்லாம் நல்லபடியாக இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பண வரவுகள் வரவுள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதி ராசியிலேயே அமர்வு பெற்று ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இன்னைக்கு அமர்வு பெற்று இருக்கின்றார். சொந்த இடங்கள்ல தொழில் தொடங்கும் எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தை வழி உறவுகள், மாமன்மார் உறவுகள் இவர்களுடைய ஆதரவுகள் எல்லாம் உங்களுக்கு அதிகமாக இன்னைக்கு இருக்கும். உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்களும் அனுபவ ரீதியிலான விஷயங்களும் இன்னைக்கு அதிகமான ஒரு நல்ல வாய்ப்புகளை தருவதற்கு இன்னைக்கு நிறைய சூழல்கள் இருக்கின்றது. இதன் ரீதியிலான வளர்ச்சிகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு ஆன்மீகம், இறை சார்ந்த ஒரு தொழில்கள் இல்லைன்னா பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தாத்தா இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில ஏதாவது உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா பணி ரீதியில அடுத்தவர்களுக்கான ஆலோசனைகள் இன்னைக்கு அதிகமாக கூறுவீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லைன்னா வீட்லயே அவங்க வீட்ல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னா அதன் ரீதியில உங்களால உதவ முடியும், இல்லைன்னா ஆலோசனைகள் சொல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பூஜைகளிலும் பிரார்த்தனைகளிலும் கலந்து கொள்ளுகின்ற ஒரு சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலையில கொஞ்சம் அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவை. பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில ஏதாவது செலவினங்கள் ஏதாவது ஏற்படலாம். அவங்களுடைய உடல்நிலையிலையும் இன்னைக்கு கவன நிலைகள் அதிகமாக தேவைப்படுகின்றது. அவர்களாக வம்பு வழக்குகளை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. அதனால குழந்தைகள் மீதான தனி கவனம் இன்னைக்கு அதிகமாக தேவைப்படுகின்றது. திடீர் பணவரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதிர்ஷ்டவசமான பணவரவுகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தந்தைக்கு இதயம் சார்ந்த பகுதிகள்ல
ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அதற்கு மருத்துவம் பார்க்கின்ற ஒரு சூழல்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தை வழி சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடத்துறதுக்கான வாய்ப்புகளோ இல்லைன்னா எண்ணங்களோ இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சுவாச உறுப்புகள் ரீதியிலான பிரச்சனைகள் இருக்குன்னா அதற்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மனைவியின் அண்ணன்களோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கால்நடை சம்பந்தமான பராமரிப்புகள் இல்லைன்னா உற்பத்தி இதுல எல்லாம் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த உயிரினங்களின் மீது தனி கவனம் இன்னைக்கு அவசியமாக தேவைப்படுகின்றது. உடல்நிலையிலையும் அதனுடைய பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள்லையும் இன்னைக்கு கவன நிலைகள் அதிகமாக தேவைப்படுகின்றது. குடும்பத்தினருக்கு பூர்வீக ஊருக்கு போகலாம், இல்லைன்னு சொன்னா உறவினர்களை பார்க்கின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கலாம், இல்லைன்னா பூர்வீக வீடு சார்ந்த எண்ணங்கள், இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுடைய குடும்பத்தினருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலர் அதன் சார்ந்த ஒரு பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மனதில் குறுக்கு வழி சிந்தனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஈஸியா எப்படி இதை இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. துர்க்கை அம்மன் வழிபாடு பண்றது மிகவும் நன்மையை இன்னைக்கு தரும். அரசியல் ஈடுபாடுகள் சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு பூர்வீக சொத்துகளின் மீது ஏதாவது கடன் வாங்குகின்ற சூழல்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான முயற்சிகளிலுமே இன்னைக்கு தாராளமாக ஈடுபடலாம். காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால நல்ல விஷயங்கள் ஏதாவது எடுத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. புதிதான தொழில் தொடங்கும் முயற்சிகள்ல ஈடுபடுறவங்களுக்கு இன்னைக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு செயல்பாடுகள்ல கொஞ்சம் நிதானங்கள் அவசியம். மனதளவுல ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால அவசரப்படாம கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. புதிதான முயற்சிகளை இன்னைக்கு தான் எடுத்து பண்ண போறேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா அதையெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது மிகவும் நன்மையானதாக இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. ஆன்மீக பயணங்கள், வரன் பார்க்கும் ரீதியிலான பயணங்கள், அப்படி இல்லைன்னு சொன்னா தொழில்முறை வியாபார ரீதியிலான பயணங்கள், இந்த மாதிரி எல்லாம் நல்ல நல்ல பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அதிகப்படியான நன்மைகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்கும். எடுக்கின்ற விஷயங்கள்ல நன்மையான லாபங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஊதா நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் இன்னைக்கு அமர்வு பெற்று இருக்கின்றார். சிலருக்கு உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதாக வண்டி, வாகனம், மனை இதன் குறித்த எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு இருக்கின்ற வீடுகளை கொஞ்சம் பிரம்மாண்டப்படுத்துற மாதிரியான ஒரு சூழல்கள் இருக்கும். புதிதாக வாங்குகின்ற விஷயங்களாக இருந்தாலும் அதுவுமே கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இதெல்லாம் வாங்கும் போதும் கொஞ்சம் கவன நிலைகள் இன்னைக்கு அதிகமாக தேவைப்படுகின்றது. வியாபார விஷயங்கள்ல ஈடுபாடுகள் எடுக்கின்ற எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உடல்நிலையில கொஞ்சம் கவன நிலைகள் இன்னைக்கு அதிகமாக தேவை. அவங்களுடைய ஆதரவுகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மனதளவிலான சின்ன சின்ன வருத்தங்கள் ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உறவினர்கள் வழியில சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதையல் கிடைக்கும் யோகங்கள் எல்லாம் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அம்பிகைகளை காணும் ஒரு திருத்தல தரிசனங்களுக்கு போகக்கூடிய ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. எந்த ஒரு விஷயங்கள் எடுத்தாலும் அதுல இருந்து கொஞ்சம் ஆலோசனை கேட்டு நம்ம அதன்படி நடக்கிறது மிகவும் நன்மையானதாக இருக்கும். அனுபவசாலிகளிடமோ இல்லைன்னா பெரியவங்க கிட்டையோ நம்ம அதன் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம செயல்படுத்தணும்னா அது நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மருந்துகள் எடுக்கும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் இன்னைக்கு அவசியமாக தேவை. நாம
இல்லாமலாக எந்த ஒரு மருந்தும் உட்கொள்ளக்கூடாது. கொஞ்சம் டாக்டர் கிட்ட ஆலோசனைகள் கேட்டு அதன்படி நம்ம மருந்து உண்பது மிகவும் நன்மையானதாக இன்னைக்கு இருக்கின்றது. சுவாச ரீதியிலான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு ஏதாவது தகுந்த மருத்துவ தீர்வுகள் எடுப்போமா அப்படிங்கிற எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பிரிந்து சென்ற நபர்கள் வழியில் ஏதாவது பிரச்சனைகள் இல்லைன்னா ஏமாற்றம் சம்பந்தமான ஒரு செயல்பாடுகள் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் தர மாதிரி ஒரு செயல்பாடுகள் இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வீடு, கல்வி இதன் ரீதியிலான இடமாற்ற சிந்தனைகள் சிலருக்கு ஏற்படலாம். அதாவது நமக்கு வீடு பெருசாக ஃபெசிலிட்டிஸ் இல்லை, இல்லைன்னா கல்வி நமக்கு இங்கே சரியாக வரல, நம்ம வேறு ஒரு பள்ளிக்கூடம் போயிடலாம், இந்த மாதிரியான சிந்தனைகள்னால நம்ம இடமாற்றம் ஏதாவது செய்வோமா அப்படிங்கிற எண்ணங்களோ பேச்சுவார்த்தைகள்லையோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தாய் வழி உறவினர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களோடு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சொத்துகள் மீது உள்ள கடன்களை கொஞ்சம் சரிவர அடைச்சிக்கிறது மிகவும் நன்மையானதாக இருக்கும். இல்லைன்னா அதுல ஏதாவது ஃபைன் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தாய்க்கு உடல்நிலையில கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமாக தேவைப்படுகின்றது. ரசாயனம், மருந்து சம்பந்தமான ஆராய்ச்சிகள் இதன் ரீதியில மேற்படிப்புகள் படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. டிடெக்டிவ் சம்பந்தமான படிப்புகள் படிக்கலாம் மேற்கல்வியாக அப்படிங்கிற எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மன நிறைவான நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எல்லா விஷயங்களையும் பூர்த்தியா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தியான சூழ்நிலை, மனநிலை இன்னைக்கு அதிகமாக இருக்கும். நீங்க கேட்காமலேயே எல்லா உதவிகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வியாபார ரீதியிலோ தொழில் ரீதிகள்லையோ பயணங்கள் மேற்கொள்ளலாம். வரன் சார்ந்த விஷயங்களாக பயணங்கள் போகலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆன்மீக பயணங்களாக போகலாம். இந்த மாதிரி நல்ல பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. புதிதான வேலைகளுக்கு ஏதாவது முயற்சிகள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது நல்லபடியாக அமையிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அது முன்னேற்றங்களும் லாபங்களை தருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு மனதுக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள்னால மன உளைச்சல்கள் இருக்கலாம். அதனால கொஞ்சம் மன அமைதிகள் இன்னைக்கு தேவைப்படுவதாக இருக்கின்றது. கடன் வாங்கி எந்த ஒரு செயல்பாடுகளையும் ஈடுபடாமல் இருக்கிறது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. புதிதான முயற்சிகளை எடுக்கும்போது அது எதிரான ஒரு பிரச்சனைகளை தருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால புதிய முயற்சிகள்லையும் நம்ம இன்னைக்கு ஈடுபடாமல் இருக்கிறது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். நம்ம சேனலில் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.